ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தீபாவளிக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். நைட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சோம்ல, அந்த குப்பையெல்லாம் அப்படியே கிடந்துச்சு, எல்லாம் கூட்டு குமிச்சு வச்சுருக்கிறேன். முந்தா நேற்றுக்கு வெடிச்சதே ஒரு பையாயிடுச்சு, அது வலிச்சு வச்சாச்சு. இது இன்னொரு பையில் வலிச்சு வைக்கலான்ட்டு பையிட்டு வந்து போட்டேன். நேற்றுக்கு தீபாவளி அன்றைக்கி வாசல் தெளிக்கலான்னு பார்த்தா வாசல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அதில் பக்கத்தில் புளிய மரம் வேலையா, தண்ணி காற்றடிக்கிறப்பெல்லாம் சொட்டு சொட்டாக விழுந்துகிட்டே இருந்துச்சு. வாசல் தொளிச்சு காயவே இல்லை, தொதன்னே இருந்துச்சு. அதை மிதிச்சிட்டே நடந்தோம். இன்றைக்கி வாசல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நைட்டில் சுத்தமாக மழையே இல்லை. நான் உள்ளே கூட்டி விட்டேன், அம்மா நான் வெளியே கூட்டிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து காப்பி போட்டு கொடுத்துட்டு அரிசி ஊற வச்சுட்ட குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சம் அங்கே வச்சு சரி சாப்பாடு வேணால் மத்தியானம் வச்சுக்கலாம், இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மாவு பசஞ்சு வச்சுட்டேன். அம்மா வந்து காலைல 7 மணிக்கே கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுனால அப்படியே போகிற வழி தானே விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. அத்தையும் ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரு 8:30கெல்லாம் சப்பாத்தி சுட ஆரம்பித்தாச்சு. நாங்கள் சப்பாத்தி சேர்க்க ஆரம்பித்த உடனே குட்டீஸ் வந்துட்டாங்க. மாவு வேணுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு உருண்டை கொடுத்தாச்சு. வீட்டுக்குள்ளே சப்பாத்தி சுட சுட ஹெலிகாப்டர் சத்தம் அப்படி கேட்டுச்சு, கீழால் போச்சு. நான் வெளியே வந்து பார்க்குறக்குள்ளே போயிடுச்சு. இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. குட்டி பாப்பாவுக்கு அக்கா ஊட்டிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஊட்டி விட்ருக்கணும். சப்பாத்திங்கனால அவங்கவுங்களே சாப்பிட்டாங்க எடுத்து. காலைல சாப்பிட்ட உடனே பாப்பா விட்டு கிளம்புறேன்ட்டாங்க. கிளம்புறேன்னு சொன்ன உடனே பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் சோகமாயிடுச்சு. இவங்க கூட நல்லா விளையாண்டுருந்தாளா, அங்கே வந்து விளையாடுறதுக்கு ஆளுக்கு இல்லை. அதனால பெரிய பாப்பாவுக்கு இங்கே வந்தாலும் ஊருக்கு போகிறக்கே மனசு இருக்காது. இவங்க கூட விளையாண்டுட்டு கிளம்பியாச்சு. ஆனால் சோகமாகவே இருந்தா. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பாட்டு பாடுறேன்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம். சாபி பாடு. சரி தீக்ஷித் நீயே பாடு. அவங்களால பாட மாட்டாங்க, நீ ஃபர்ஸ்ட் பாடு, அப்புறம் அவங்களுக்கு சொல்லிக்கலாம். அபி பாடு. இது அபி. அபி பாடு. அவ்வளோதானா? சர்வீன் பாடு. பாடு. இப்போ ரெண்டாவது ஒன்று பாடு. நீ எல்லாது பாடு. பாடு டக்குன்னு. ஈராம் பாடு. நான் வடிவேலாம் பார்க்க பலபடி ஏறு நான் எகுதிக்காத குமரன் கண் கட்டியில் திருப்பரங்குன்றதுக்கு கடம்பார வலிக்காத்தனை யானும் மலை இருக்க மலை எனக்கு முருகனுக்கு வேலை கரையறங்க முருகனுக்கு பயம் எதுக்கு உனக்கு காவலுக்கு சேவல் இருக்கு உனக்கு இருக்கு நமக்கு கால்வலிக்கு விழுந்தா கை கொடுப்பாக்க வரலாம் நானுதான் கண்ணை தொடக்க வந்து போவேலே எல்லாம் மனுஷனுக்கும் ஒரே ஒரு ஊழல் அப்போ முன்னாடி எல்லாம் ஒரு ஊரே எனக்கு தங்காத்தா படுத்தாரு சிங்காத்தா படுத்தாரு நான் உன்னை பார்க்க வேண்டி கேட்டேன் நான் அப்பனுக்கு எல்லாரும் என் கடை இருக்காச்சா அவன் உன்னை விட்டா யார் இருக்கா என்னையும் போக்குவரத்து பழனி நல்லா பல்லாமருது எல்லாத்துக்கும் கொடுப்பேன் வெற்றிவேல் சேவல் சொல்லி பிடிக்கிற பழக்குது. நேற்றுக்கே பிளான் பண்ணோம். நாளைக்கு காலையில் சாப்பிட்டு துணி நிறையா இருக்குது, எல்லாம் துவைச்சி போட்டலாம். பெட்ஷீட் எல்லாமே அலசிடலாம், ஏன்னா அவசர பூஜை வேறு வைக்கணுமா அதனால அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இன்றைக்கி காலையிலேருந்து மழை தூறிக்கிட்டே இருக்குது. நைட் எல்லாமே பேஞ்சிருக்க மாட்டேங்குது. மத்தியானம் வரைக்கும் பார்த்தா மழை தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி சாப்பாடு மத்தியானம் செய்யணுன்ட்டு சாப்பாடு வச்சு ரசம் வச்சு வத்தல் பொரித்தேன். அதுக்குள்ளே நங்கையா இனி மழை விடாதாட்டுக்குதுன்னு சொல்லிட்டு ஊற வச்ச துணி மட்டும் துவைச்சி போட்டாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு அவங்களும் சாயங்காலம் ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்போவும் மழை தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. அபியங்கடா காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காரில் போய் சீட் பிடிச்சிக்கொண்டான். நம்ம அதை தான் பார்க்க போனாங்க. இவன் செலினும் போகிறான்.
நல்ல தீக்ஷித்துக்கு பை. நீ வாங்கிக்கா அண்ணங்கிட்ட. ரெண்டு பேத்துக்கு சரி அதெல்லாம் முதல்ல. சாயங்காலமாக மழை இல்லை, வாசல் ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் பட்டாசு வெடிச்சப்போ நைட்டே தண்ணி விட்டார். ரெண்டாவது நாள் தீபாவளி அன்னைக்கு வெடிச்சது அந்த மருந்து ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. வெயில் அடித்தா எல்லாம் கூட்டி விட்டாலே போயிடும். மழை தூரிகிட்டே இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே பிடிச்சிருச்சு. அதை மிதிச்சிட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக ஆயிடுச்சு. அது எல்லாமே தொடச்சி விட்டு இந்த வாசல் போட்டுக்கோ எல்லாமே கழுவி விட்டோம். அதை தேய்ச்சுமே விடல பாருங்கள், அப்படியே இருக்குது. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு, எல்லோரும் ஊருக்கு போயாச்சு. நான் வந்து இருந்துச்சு காலையில் சப்பாத்தியாக இருக்கணுமா. சரி இப்போ குழம்பு இருக்குது, மட்டன் குழம்பு. நைட்டுக்காக நான் இட்லி ஊற்றிக்கலான்ட்டு ஒரு பாக்கெட் மாவு போட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து கிடா வெட்டினதுல ஆட்டுக்கால் கொடுத்துருக்காங்க, 4 ஆட்டுக்கால் தான் வாங்கணுச்சு. டீக்ஸுக்கு வந்து லைட்டாக ஒரு டைம் கால் வலிக்குதுன்னு இருந்தால் சரி ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து கிடா வெட்டிட்டோமா, அந்த கால் கொடுத்தாங்க, சூப் வச்சு கொடுக்குறேன். இட்லி ஊற்றணும், ஹஸ்பண்டுக்கு காப்பி ஊற்றிட்டு இட்லியெல்லாம் ஊற்றி சாப்பிட்டாச்சு. டீக்ஸு தூங்கிட்டான். சாப்பாடு எழுப்புங்கன்னு சொன்னால் எழுப்பி ஒரு இட்லியே சாப்பிட்டா அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டான். இப்போ அப்புறம் வந்து டிவி எடுக்காமல் இருந்துச்சு. டிவி எடுத்ததுனால இப்போ எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு கேட்குறான். இட்லியெல்லாம் காலையில் கலந்து வச்சாச்சு. சரி மாவு கொஞ்சமாக இருந்துச்சு, தோசை ஊற்றி கொடுத்துடலான்ட்டு ஊற்றிட்டு குழம்பு அவங்களுக்காக இருக்குது. அப்படியே சாப்பிட சொல்லல, ஏன் சாப்பிடல? தூக்கத்தில் சாப்பிட்ற கிளப்புனாட்டி எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி பாதி மட்டும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால நான் பாதி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. தீக்ஷித் வந்து பொம்மை சேனலில் பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் இட்லி கேட்டான். இட்லி இல்லை, அதனால தான் நான் தோசை ஊற்றினேன். அப்போலே அவன் சாப்பிடும்போது டிவி கேபிள் வந்து கட் ஆகிருந்துச்சி, இப்போ வந்துருச்சு. கொஞ்ச நேரம் பொம்மை டிவி பார்த்துருந்தாங்க, அதனால கேட்டான். இப்போ அவங்க அப்பா வந்து நியூஸ் போட்டார், அவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம். ஒரு இட்லி தானே சாப்பிட்டா, அதனால பசி, அதனால டிவியெல்லாம் கேட்கல. சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் இங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டான். இதுக்கு மேலே கறி குழம்பு வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. குழம்பு காலி ஆயிடுச்சு, எல்லாம் கழுவி வச்சாச்சு. ஆட்டுக்கால் வேலை கொடுத்துருந்தாங்களா, நம்மளாம் அந்த விறகடுப்புக்கு மேலே கட்டி விடுவோம். இது எங்கே கட்டினே தெரியல, அதனால் ஜன்னலில் கட்டி விட்டேன்.